இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் இன்னுயிரை இந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீர வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் தங்களது இன்னுயிரை ஈந்த தியாகி ஆர்யா என்கிற பாஷ்யம், தியாகி சங்கலிங்கனார் மற்றும் தியாகி செண்பராமன் ஆகியோருக்கு தியாகிகள் தினத்தை முன்னிட்டு வீர வணக்கங்கள் தெரிவித்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். ஆங்கிலேயரின் அதிகார செருக்கை வேறறுக்கும் வகையில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் பறந்த பிரிஸ்டிஷ் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு இந்திய மூவர்ண கொடியை ஏற்றிய மாவீர தியாகி ஆர்யா என்கிற பாஷ்யம் நமது மாநிலத்திற்கும் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக தொடர் உண்ணாவிரதமிருந்து இன்னுரை ஈந்த தியாகி சங்கலிங்கனார் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை சுதந்திர போராட்டத்திற்கு அளித்து இந்திய விடுதலைக்காக சர்வதேச ஆய்வை திரட்டிய வீர தியாகி செண்பராமன் ஆகியோர் அபராத உழைப்பு, தன்னலமற்ற தியாகம் எண்ணற்ற போற்றத்தக்கது. இத்தகைய தியாகிகள் உயரிய பண்புகளை வாழ்வில் நெறியாக ஏற்று மனிதனையும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கினோம் என தியாகிகள் தினத்தன்று தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் தியாகிகளை புகழ்ந்தும் அவர்கள் செய்த தியாகத்தை புகழ்ந்தும் தற்போது சமூக தளத்துல பதிவிட்டிருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.